الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم من طال عمره وحسن عمله أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான அன்பையும் ரிதாவையும் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் நமக்கு தந்த மாபெரும் பொக்கிஷமான ஈமானுக்கு பின்னாலே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே ஒரு முஃமின் மனித சமூகம் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வாழ்நாள். ஒரு மனிதனுடைய ஹயாத், ஒரு மனிதனுடைய வாழ்நாள் என்பது பிறர்க்கரிய மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் சில முயற்சிகள் செய்து, ஆனால் நம்முடைய வாழ்நாளை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள இயலாது. அதனால்தான் எந்த கட்டத்திலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை கேட்கக்கூடாது. எந்த கட்டத்திலும் ஒரு மனிதன் மரணத்தை கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தா என்றுதான் கேட்க வேண்டும். மிக உச்சமான ஒரு நிலை. இனிமேல் அவருடைய வாழ்நாளை அவருக்கு சிரமம் தாங்க இயலாது என்று சொன்னால், என்னுடைய வாழ்நாள் ஹைராக இருக்குமானால் ரப்பே நல்ல ஆஃபியத்தோடு என்னை வாழச் செய். இல்லை, என்னுடைய வாழ்நாளை விட எனக்கு மரணம் ஹைராக இருக்குமானால் நான் ஈமானுடனும் அதே போல தௌபாவுடனும் உன்னை சந்திக்கும் நசீவைத்தா என்று வேண்டுமானால் துவா செய்யலாமே தவிர ஒரு மனிதன் மரணத்தை கூட கேட்கக்கூடாது என்பது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம். எவ்வளவு சிரமமான நிலையில் இருந்தாலும் ஒரு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நசீப் ஹயாத் இருந்தால்தான், உயிர் இருந்தால்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதனாலே ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டிய மகத்தான பாக்கியங்களில் ஒன்று நீண்ட ஹயாத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டிய பாக்கியங்களிலே ஒரு மனிதன் நீண்ட ஹயாத்தை கேட்க வேண்டும். அதே போல எவ்வளவு நாட்கள் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். மார்க்கம் அதையும் நமக்கு சொல்லித் தருகிறது. எவ்வளவு நாட்கள், எத்தனை வருடங்கள், எவ்வளவு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் சேர்த்துத்தான் சொன்னார்கள். ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, வாழ்நாளும் நீண்டிருக்க வேண்டும், செயல்களும் நல்லதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த நசீபை தந்தருள வேண்டும். பெருமக்களே, நீண்ட ஹயாத்தை பெறுவது என்பது ஒரு மகத்தான பாக்கியம். வெறும் மூச்சு விட்டு கொண்டிருப்பதற்காக வேண்டி அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். அதை வாழ்க்கையிலே செய்வதற்குண்டான பாக்கியத்தோடு ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அமைந்திருப்பதுதான் இந்த உலகத்தில் பிறர்க்கரிய பாக்கியம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அதனால்தான் காலத்தினுடைய அருமையின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம். கடந்து போனால் மீட்டுக்கொள்ள இயலாத அந்த காலம், அந்தந்த காலகட்டத்தில் அந்த காரியங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை மனித சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்கும் காலத்தினுடைய மேன்மையை உணர்த்துவதற்கும் தான் காலத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொன்னான். இந்த உலகத்தில் அப்படி வாழ்ந்த நன்மக்கள், குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா சிராத்துல் முஸ்தகீம் என்ற நல்ல பாதையை ரப்பை எங்களுக்கு தா என்று மாத்திரம் கேட்க சொல்லவில்லை. அப்படி நடந்த நன்மக்களான சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உன் அருள் பெற்ற அந்த நன்மக்களுடைய வழியை எங்களுக்கு தா என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். வாழ்க்கையின் முன்னோடிகள், இந்த உலகத்திலே பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். அருமையானவர்களே, எனவே அப்படிப்பட்ட நன்மக்களுடைய சாதனை மனிதர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நம் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 7 வருட காலம்தான் தொடர்பு இருந்தார்கள் சையதுனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. 7 வருட காலம்தான். ஆனால் அவருடைய வஃபாத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத் சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதினுடைய இந்த மௌத்தை கண்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கி
நடுங்கிவிட்டதுன்னா அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கிவிட்டது. இந்த உலகத்தில் அவர் மூச்சை விட்டு இழந்து விட்ட காரணத்தினால், வஃபாத்தாகிவிட்ட காரணத்தினால். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த நாட்கள் சாதனை நாட்கள். அவருடைய ஒவ்வொரு மூச்சும் இந்த தியாகத்திற்காக, இந்த தீனுக்காக வாழ்ந்த மூச்சு. எனவே இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர்கள் 7 வருடம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொடர்பு. ஆனால் அல்லாஹ்வுடைய அரிசை நடுங்கக்கூடிய அளவிற்கு அந்த மௌத்தினுடைய செய்தி அந்த அளவிற்கு வேதனையை உலகம் பெற்றுக் கொண்டது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 4 வருட காலம் தொடர்புள்ளவர்கள் தான் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கியாமத் வரை இந்த உம்மத்திற்கான ஷரியத்தின் அடிப்படை சட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்குண்டான எல்லா காரியத்தையும் பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகளை நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பாடம் கற்று இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்த மிகப்பெரிய ஆசிரியர் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லவா? எப்படிப்பட்ட சாதனை மனிதர்கள்! இந்த உலகத்தில் வாழ்வது என்பது மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கையை ஒரு லட்சியத்தோடு, ஒரு குறிக்கோளோடு, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு, பாவங்களை விட்டு நீங்கிய நிலையிலே நல்ல அமல்களை ரப்பினுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அந்த வாழ்நாள் பாக்கியமான வாழ்நாள். அந்த வாழ்நாள் போற்றத்தக்க வாழ்நாள். ஒரு மனிதனுக்கு கிடைப்பதற்கரிய பொக்கிஷம் அதுதான் பெருமக்களே. எனவேதான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கிடைத்ததற்கு பின்னால், தீனுல் இஸ்லாம் என்ற பொக்கிஷம் கிடைத்ததற்கு பின்னால், இந்த உலகத்தில் மனித சமுதாயம் முஃமின்கள் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் சிறந்த வாழ்நாள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அதனால்தான் தன்னிடத்திலே 10 வருட காலம் ஹிதமத் செய்த சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட வாழ்நாளை கொடுன்னு துஆ செய்தான். நீண்ட வாழ்நாளை கொடு, உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துவிடு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செய்தார்களே. வாழ்நாளுடைய பாக்கியம் அது மிக முக்கியமானது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பல்வேறு செய்திகளின் வழியாக நமக்கு உணர்த்தி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, இந்த உலகத்தில் அப்படி சாதனை மனிதர்கள் கொஞ்சமா நஞ்சமா? கடந்த காலங்களில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாளில் பார்த்த எத்தனையோ மனிதர்கள் மாணிக்கங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்ற மேதைகள். பாக்கியாத்து சாலிஹாத்திலே கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாக மிகப்பெரிய முஃப்தியுல்லாஹ்மாக உலகம் போற்றக்கூடிய மிகப்பெரிய முஃப்தியாக திகழ்ந்தார்கள் சங்கைக்குரிய ஷைஹுனா ஷைஹ் ஆதம் ஹஜ்ரத் ரப்பல்லாஹு மர்கதுஹு அவர்கள். அவர்கள் ஏற்படுத்தி வைத்த மார்க்கத்தினுடைய அடிப்படை சாதாரணமானதல்ல. இஸ்லாமிய உலகம் நன்றியோடு நினைவு கூறப்பட வேண்டிய நல்ல மனிதர்கள், மாமனிதர்கள். வேலூரில் அரங்க பெற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஆலா ஹஜ்ரத் அப்துல் வஹாப் அல் காதிரி நவ்வரல்லாஹு மர்கதுஹு அவர்கள் உள்ளத்தில் தோன்றியதுதான் 7 வருட காலம் இந்த ஆலிம்களுடைய பட்டப்படிப்பு என்பதும் சமூகத்தினுடைய எல்லா பாகத்திலும் இல்மினுடைய நிலை பரவ வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள், பாடுபட்டார்கள், இஹ்லாஸோடு செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதனுடைய பிரகாசத்தை உலகமெல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஒரு லட்சியத்தோடு, நாம் ஒரு குறிக்கோளோடு நம்முடைய வாழ்நாளை பாக்கியம் உள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே உண்ணுகிறோம், வாழ்கிறோம், உடுத்துகிறோம், ஏதோ ஒரு காரங்களை கழிக்கிறோம் என்பதல்ல. அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை எல்லாம் வீணாக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேண்டாமா? ஒரு துடிப்பு வேண்டாமா? வாழ்நாளுடைய ஒவ்வொரு நேரத்தையும் ஏதாவது புறம் பேசி கழித்து இல்லாததை எல்லாம் பேசிவிட்டு காலங்களை எப்படியோ ஓட்டி விடுவதல்ல. அல்லாஹுக்கு பொருத்தமான இதை குறித்து கேட்கப்படுவோம். உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? உன்னுடைய கால்கள் கியாமத்தில் அசையாத, அதற்கு பதில் சொல்லாதவரை இந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் வாழ்நாள் என்பது அவ்வளவு பாக்கியமானது. பெருமக்களே, இந்த உலகம் போற்றக்கூடிய நிலையிலே வாழ்ந்த எத்தனையோ பெருமக்கள் கொஞ்சமா வாழ்க்கையை எண்ணி முடிக்க முடியாது. இத்தஃபகல் இம்மா அலா அன்ன அஸஹல் குதுபி மாத கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை தந்தவர் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ரஷ்யாவிலே புகாரா என்ற இடத்திலே பிறந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்கோ கிராமத்தில் பிறந்தார்கள். ஆனால் முஸ்லிம் உலகம் நன்றியோடு அவர்களை நினைவு கூறுகிறது. 16 நிபந்தனைகளை வைத்தார்கள். இந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் ஹதீஸை நான் அவருடைய நூலிலே ஏற்றுவேன் என்று நிபந்தனை வைத்தார்கள். உலகமெல்லாம் நடந்தார்கள் ஹதீஸிற்காக வேண்டி. எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் தன் மீது வராத அளவிற்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு தடவை கப்பலில் பயணம் செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். நீண்ட நாட்கள் பயணம். உடனிருந்தவரிடத்திலே பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 1000 தங்க காசுகள், பொற்காசுகள் தன்னிடத்தில் இருப்பதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்தில் சொல்லிவிட்டார்கள், அதையும் காட்டிவிட்டார்கள். ஆனால் அந்த பணத்தின் மீது மோகம் கொண்ட அந்த திருடன் எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கப்பலிலே கூச்சலி விட்டான், என்னுடைய 1000 பொற்காசுகள் காணாமல் போய்விட்டது என்று. உடனே எல்லா இடத்திலும் தேடினார்கள்.
1000 பொற்காசுகளா எங்கே இருக்கிறது என்று தேடினார்கள். எல்லா இடத்திலும் தேடியும் கிடைக்கவில்லை. இமாம் புகாரி இடத்திலும் தேடினார்கள், கிடைக்கவில்லை. சில நாள் கழித்ததற்கு பின்னாலே அவனே கேட்டான், நேரடியாக நான் கண்கொண்டு பார்த்தேனே, பணத்தின் மீது ஆசை கொண்டு நான் இப்படி செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், எங்கே அந்த பணம் என்று கேட்டான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூலின் ஹதீஸுகளை தொகுத்துக் கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் திருடன் என்ற ஒரு பட்டத்திற்கு ஆளாக விரும்பவில்லை, கடலில் வீசிவிட்டேன் என்று சொன்னார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். இந்த உலகத்தில் அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த பெருமக்கள் தான் நம்முடைய முன்னோர்களான சாலிஹீன்கள். ஒரு லட்சியம், எந்த காரியத்திலும் ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தார்கள், நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள். நம்மால் சமூகத்திற்கு ஏதாவது சேவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தார். ஹத்தீப் அபூபக்கர் பகதாதி என்று ஒரு பெரியவர், பகதாது நாட்டிலே இருந்தவர். ஹரம் ஷரீஃபிலே இருந்து ஜம்சமை குடிக்கும்போது ஒரு நியத்து தான் அவருக்கு. இந்த உலகத்திலே ஆதாரப்பூர்வமான ஸல்லல்லாஹு வரலாற்றை, சஹாபிகளுடைய வரலாற்றை, இஸ்லாமிய வரலாற்றை, ஆதாரப்பூர்வமான ஒரு வரலாற்றை தொகுக்க வேண்டும். அந்த துறையிலே அவருக்கு தேர்ச்சி என்ற காரணத்தினாலே, அந்த துறையிலே அவருக்கு ஈடுபாடு என்ற காரணத்தினாலே, அதிலே அவருக்குள்ள ஒரு ஆசை என்ற காரணத்தினால், நான் இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான இஸ்லாமிய உலகம் நம்பக்கூடிய தேவையான அடிப்படை ஆதாரங்களோடு ஒரு தெளிவான வரலாற்று நூலை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த எண்ணத்தில் சம்சமை குடித்துக் கொண்டே ஹரமிலே இருந்தார். பெருமக்களை, இன்றும் உலக வரலாற்றிலே ஹத்தீப் அபூபக்கர் பகதாதியினுடைய வரலாற்று நூல் என்று சொன்னால் உலக அறிஞர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நூலாக அவருடைய நூல் கருதப்படுகிறது. எந்த விதமான கரைகளும் வரலாற்றிலே குறை சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான தெளிவான ஆதாரங்களோடும் அற்புதமான இஸ்லாமிய வரலாற்றை எழுதியவர்கள் ஹத்தீப் அபூபக்கர் பகதாதி அவர்கள். ஒரு தடவை ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய காலம், அவரிடத்தில் ஒரு முறையீடு வருகிறது. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவிடத்திலே சில பேர் சேர்ந்து, யூதர்கள் சில பேர் ஒரு மனு கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நாங்கள் ஹைபர் என்ற அந்த யுத்த களம் நடந்த பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் முஸ்லிம்களுக்கு உறுதுணையாக இருந்தோம் என்ற காரணத்தினாலே ஹைபருடைய சில நிலங்களை எங்களுடைய மூதாதையர்களுக்கு அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த நிலத்தை நீங்கள் எங்களிடத்தில் பெற்றுத் தர வேண்டும், அது எங்களுக்கு சொந்தமான நிலம், அதனுடைய தஸ்தாவேஜுகள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று ஹாரூன் ரஷீத் பாதுஷாவிடத்தில் முறையிடுகிறார்கள். அப்படியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொடுத்ததா? அப்படியானால் நாம் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு ஆட்சியினுடைய பொறுப்பு இருக்கிற காரணத்தினால் கடமைப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த தஸ்தாவேஜுகள் எல்லாம் சரிதானா என்று சரிபார்ப்பதற்கு ஹத்தீப் அபூபக்கர் பகதாதி இடத்தில் அனுப்புகிறார்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. அதை பார்த்தவர்கள் இதுவெல்லாம் போலியானது என்று திரும்ப அனுப்பிவிட்டார்கள். அவரிடத்தில் இது போலியானது அல்லவா என்று கேட்கும் பொழுது, நாங்கள் அதற்கான ஏராளமான ஆதாரங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அதற்கு மேலும் அந்த யூதர்கள் சில விதமான ஆதாரங்களை ஹாரூன் ரஷீத் பாதுஷாவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். என்ன ஆதாரம் என்று கேட்டபொழுது, 2 சஹாபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததற்கு ஆதாரமாக 2 சஹாபிகள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதில் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூ சுஃபியான் என்ற சஹாபியும் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் சாட்சி கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். ஹாரூன் ரஷீத் ஈமானிய பற்றுள்ள அந்த மனிதர் திடுக்கிட்டு போய்விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது 2 சஹாபிகள் ஆதாரம் என்று சொன்னால், அப்படியானால் இது விஷயத்தில் கவனம் அதிகம் செலுத்தி உண்மையை கண்டறிய வேண்டுமே என்று ஹத்தீப் அபூபக்கர் பகதாதி இடத்தில் சொல்லி, இது நீங்கள் போலியானது என்று சொன்னீர்கள், இன்னும் ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறார், அதை பற்றி ஆய்வு செய்து போலியானது என்று சொன்னால் காரண காரியங்களோடு எனக்கு விளக்க வேண்டும் என்று அவரிடத்தில் திருப்பி அனுப்பிய பொழுது, அதனுடைய எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்த ஹத்தீப் அவர்கள் மீண்டும் அதற்கான காரணங்களை போலியானது என்று எழுதுகிறார்கள். ஒவ்வொன்றிற்கான காரணத்தையும் எழுதி வந்தார்கள். 2 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் சாட்சி என்று சொல்லியிருக்கிறார். அதிலே ஒருவர் ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவர் ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சஅத் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹைபர் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி 7 ஹைபர் யுத்தம் நடந்தது. சஅத் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 6 வஃபாத் ஆயிட்டாங்க. கையெழுத்து போட்டதா யாரை சொன்னாரோ முன்னாலே வஃபாத் ஆயிட்டாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கையெழுத்திட்டதாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதே ஹைபருக்கு அடுத்த வருஷத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். எனவே அந்த நடந்த காலத்திலே அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று காரண காரியத்தோடு எழுதி அனுப்புகிறார்கள். உலகமே ஏற்றி இது மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் ஆதாரப்பூர்வமான வரலாற்றுக்கு சொந்தக்காரராக ஹத்தீப் அபூபக்கர் பகதாதி இருந்தார் என்று சொன்னால், ஒரு லட்சியமான ஒரு குறிக்கோளான ஒரு வாழ்க்கை, ஏதோ மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை. வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்வதும், பாவங்களை விட்டு நம்மை நீக்கிக் கொள்வதும், இந்த தீனுக்கும் சமூகத்திற்கும் நம்மாலான நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு அதற்கான
முயற்சியிலே ஒரு மனிதன் ஈடுபடும் பொழுது அவனுடைய வாழ்நாள் பாக்கியமானதாக ஆகிறது. அதனால்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி, காலங்களில் எல்லாம் சிறந்த காலம் நானும் என்னுடைய சஹாபிகளும் வாழ்ந்த காலம் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சஹாபியும் இந்த உலகத்திலே ஈமானுக்கும் மனிதத்தன்மைக்கும் இந்த உலகத்தில் குறிக்கோளுடைய வெற்றிக்குரிய வாழ்க்கைக்கும் முன்னுதாரணமாக அவர்கள் திகழ்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தருவானாக. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானா. பாவங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாஸோடும் ரப்பினுடைய திருப்தியை நாடியும் செய்வதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.